வணக்கம். இது கோவின் ப்ளூ டெரோ. குரூப் 1ஐ தேர்ந்தெடுத்தவர்கள் எதிர்பாராத ஒன்றின் வருகை. அது என்ன? அந்த வருகையில உங்களுக்கு என்ன காத்துக்கிட்டு இருக்கு? என்ன வர இருக்கிறது? அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். பொதுவான வாசிப்பு குரூப் 1 ஞாபகத்துல வச்சுட்டு பாருங்க. சரி, குரூப் 1ஐ தேர்ந்தெடுத்தவர்கள் உங்களுக்கு எதிர்பாராத ஒன்றின் வருகை. ஒரு எதிர்பாராத ஒன்று வர இருக்கிறது. அது என்ன அந்த எதிர்பாராத ஒரு செய்தி? எதிர்பாராத அந்த ஆசீர்வாதங்கள் என்ன? அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நீங்க இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா, உங்களுக்கு எதிர்பாராத ஒன்றின் வருகை. அது என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ ஷஃபல் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்காக என்ன வர இருக்கிறது? என்ன காத்துக்கிட்டு இருக்கு? என்ன அவர்கள் சொல்ல விரும்புகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். நைட் ஆஃப் ஒன்ஸும் வந்திருக்காங்க, த வேர்ல்ட் வந்திருக்கிறாங்க. இரண்டுமே ரொம்ப அற்புதமான ஒரு செய்தி தான். இரண்டுமே இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, குறிப்பிட்டவர்களுக்கு ஒரு பயணம் மேற்கொள்ள இருக்கிறீங்க. வேறு ஊருக்கு பயணிக்கிறது, அல்லது ஊர் விட்டு இன்னொரு ஊருக்கு போகிறது, அல்லது ஏதாவது ஒரு சின்ன பயணம் ஒன்று மேற்கொள்ள இருக்கிறீங்க. இது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ரொம்ப ஒரு உற்சாகமான ஒரு பயணமாக இருக்கும். அல்லது நீங்கள் ஏதாவது தொழில் சம்பந்தமாக, உத்தியோகம் சம்பந்தமாக, படிப்பு சம்பந்தமாக ஒரு பயணம் அப்படின்னு போனீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக அது வெற்றி உண்டு. ஆனால் ஒன்று, நைட் ஆஃப் வான்ஸ் அப்படின்னு சொல்லும்போது உழைப்பு ரொம்ப முக்கியம். எல்லாமே ஒரு மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். கன்சிஸ்டன்ட்னா என்ன? தள்ளி போடக்கூடாது. நாளைக்கு அப்புறம் வருமா வராதா, எனக்கு தெரியுமா தெரியாதா, நான் இதை செஞ்சிருவேனா, நான் இதை முடிச்சு கொடுத்துருவேனா அப்படிங்கிற சந்தேகங்கள்லாம் ஒரு பக்கத்துலலாம் ஒதுக்கி தூக்கி போட்டுட்டு, என்னால் முடியும், நான் இதை சாதிச்சு காட்டுவேன், நான் இதை பொறுமையாக இதை ரொம்ப நல்ல பக்குவமாக இதை நான் கையாளுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நேர்மறையாக நம்பிக்கையாக இந்த பாதையை நீங்க எடுத்து போகிறது நல்லது. ஏன் அப்படின்னா இரண்டுமே வெற்றி செய்தி. இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது தோல்விகள் அல்லது இதை நான் எடுத்து செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனால் ஏதோ ஒரு தடை ஏற்பட்டது அப்படின்னா, இதுக்கப்புறம் உங்களுக்கு வரக்கூடிய எந்த முயற்சிகளாக இருந்தாலும், ஆனால் அதை என்ன ரொம்ப முக்கியமாக சொல்கிறாங்க நைட் ஆஃப் வான்ஸ்னா, சீரான ஒரு ஹார்ட் ஒர்க் இருக்கணும். உழைப்பு ரொம்ப முக்கியம். அதே சமயத்தில் நம்பிக்கையோடு இருக்கணும். என்னால் முடியும், நான் பண்ணுறேன், நான் செய்கிறேன் அப்படிங்கிறதும். அதே மாதிரி இது வெற்றியையும் முன்னேற்றத்தையும் தருது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் ஏதாவது வெளியூருக்கு போக போறீங்க, படிக்கிறதோ வேலை செய்யறதோ தொழிலோ வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு, விசா கிடைச்சிருக்கு அப்படின்னாலும் இதெல்லாம் நல்லபடியாக ஆரோக்கியமாக நேர்மறையாக நீங்க பயன்படுத்தினீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். குறிப்பிட்டவர்களுக்கு யாராவது மூணாவது நபருடைய உதவி கண்டிப்பாக கிடைக்கும். நான் இருக்கேன்ல, நீ ஏன் கவலைப்படுற, நான் இருக்கேன், உனக்கு என்ன வேணாலும் என்கிட்ட கேளு, என்கிட்ட பேசு அப்படிங்கிற மாதிரி ஒரு மூணாவது நபருடைய உதவி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதும் இங்கே செய்தி உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. சரி, நம்ம இன்னும் ஒரு செய்தி எடுக்கிறோம், பார்க்கலாம் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது. எதிர்பாராத ஒரு வருகை குரூப் 1க்கு. என்ன அந்த வருகை? அந்த வருகையில் குரூப் 1க்கு என்ன இருக்கிறது பார்க்கலாம். அதே தாங்க ஏஸ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் இல்லையா. இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கணும்னு இருந்திருப்பீங்க, ஆனால் அதில் ஏதோ ஒரு தடை, ஒரு தயக்கம், இல்லை அது சரியாக வரல, இல்லை நான் அதை முயற்சி பண்ணிட்டேன் ஆனால் அது எனக்கு சரியாக கிடைக்க மாட்டேங்குது, இல்லை அதில் ஏதோ ஒரு குறை இருக்குது அப்படிலாம் நினச்சிங்கன்னா, இந்த முறை இந்த வருகை உங்களுக்கு எதிர்பாராத ஒரு வருகை. அல்லது குறிப்பிட்டவர்களுக்கு உங்கள் மனசுலேயே தெரியும், இல்லைங்க இந்த வருகை வரப்போகுதுன்னு எனக்கு தெரியும், ஏன்னா நானும் அதுக்கு தயாராக இருக்கேன், அதுக்கு உண்டான எல்லா முயற்சிகளும் நான் போட்டிருக்கேன், சீரான இதுக்காக நான் என்ன உழைப்பு போடணுமோ அதுக்கெல்லாம் தயாராக இருக்கேன், நல்ல திட்டங்களும் கரெக்டாக போட்டு வச்சுருக்கேன். ஸோ என்ன இருந்தாலும் சரி, இந்த ஏஸ் ஆஃப் ஸ்வார்ட்ஸைங்க அதே தான் சொல்கிறாங்க. கண்டிப்பாக ஒரு விடுவு காலம் பிறக்குது. இந்த விடுவு காலம் புதிய ஆரம்பமாக இருக்கும். உங்கள் மனசுக்கே ரொம்ப பெரிய ஒரு புத்துணர்ச்சி ஏற்படக்கூடியதாக இருக்கும். பேசக்கூடிய பேச்சில் கூட ரொம்ப தெளிவாக இருக்கணும் அப்படிங்கிறத தான் அவங்க சொல்கிறாங்க. பேச போகிறீங்க, சந்திக்க போகிறீங்க, முடிவு எடுக்கணும், ஒரு பதில் சொல்லணும், ஒரு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுறீங்க, வேறு ஒரு ஊருக்கு போய் அந்த ஊர் மக்களை சந்திக்க போகிறீங்க, என்ன இருந்தாலும் சரி பேச்சில் கவனமும் பேச்சில் ரொம்ப கம்பீரம் தேவை, தன்னம்பிக்கையோடு பேசணும் அப்படிங்கிறது தான் அவங்க இங்கே சொல்கிறாங்க. ஸோ என்ன இருந்தாலும் சரி ஒரு விடுவு காலம், ஒரு தெய்வீக காலம்தான் குரூப் 1க்கு வர இருக்கிறது. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஆரக்கிள் மூலியமாக உங்களுக்கு என்ன செய்தி சொல்கிறாங்க பார்க்கலாம். ஸோ குரூப் 1ஐ தேர்ந்தெடுத்தவர்கள் எதிர்பாராத ஒரு வருகை உங்களுக்கு ஆரக்கிள் செய்திகள் மூலமாக உங்களுக்கு இன்னைக்கு இங்கே என்ன செய்தி வர இருக்கிறது, அந்த வருகையில் இவர்கள் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் என்ன,
ஹீலிங் அதே தாங்க. ஹீலிங்னா என்ன? இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா, முன்னாடி நீங்கள் ஏதாவது பிளான் பண்ணியிருப்பீங்க, தடைகளாக இருந்திருக்கலாம். எனக்கு ஒரு பயம், பதட்டம், ஏற்கனவே நிறையா தோல்விகள் தான், எனக்கு ஒரு மாதிரி குழப்பமாக இருக்குது, சந்தேகமாக இருக்குது, இதுவும் எனக்கு கிடைக்கலன்னா நான் என்ன பண்ணுறது? கிடைக்கும். அதை தான் அவங்க சொல்கிறாங்க ஹீலிங். முதல்ல அதிலிருந்து வெளியே வா, எல்லாமே சிறப்பாக இருக்குது, நம்பிக்கையோடு இரு, நேர்மறையற்றவளாக இருக்காதே, நேர்மறையற்றவனாக இருக்கக்கூடாது, நேர்மறையாக இரு, தன்னம்பிக்கையோடு இரு அப்படிங்கிறது. ஏன்னா முன்னேற்றமும் வெற்றியும் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்குறாங்க. கடைசியாக இந்த ஆரக்கல் செய்திகள் மூலமாக குரூப் 1க்கு எதிர்பாராத ஒரு வருகை உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு, உங்களுக்காக வர இருக்கிறது. என்ன அந்த செய்தி அப்படிங்கிறத பார்க்கலாம். குரூப் 1 உங்களுக்கு வந்திருக்கிறது 66 ட்ரஸ்ட் இன் த மேஜிக். மேஜிக் அப்படிங்கிறது பொழுது டெரோல மெஜிஷியன், உன்னால் எதையுமே செய்ய முடியுங்கிறத நம்பு. ட்ரஸ்ட் இன் த மேஜிக். இது ஒரு மேஜிக். 66 அப்படிங்கிறதும் ஒரு தேவதையோட எண். அதனால இந்த 66 அப்படின்னு கூட்டினாலும் கூட அது 3. அப்போ உங்களுக்கு ஞானம், அறிவு, பேச்சு, இதில் எல்லாமே இப்போ இந்த நேரம் நம்பிக்கை இருக்கணும். தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க. ட்ரஸ்ட் இன் த மேஜிக் அப்படின்னா உன் பாட்டுக்கு உன் வேலையை செய், நடக்கிறத மட்டும் நீ வந்து என்ன ரிசல்ட்ஸ் கிடைக்குதோ, என்ன பதில்கள் கிடைக்குதோ அதை எதிர்பார்க்காத, உன்னுடைய கடமைகளை செய். உனக்கு வர வேண்டிய வெற்றியும் முன்னேற்றத்தையும் நீ கண்டிப்பாக அனுபவிப்ப. நல்ல நேர்மறையாக அது உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இங்கே கொடுத்துருக்க குரூப் 1. வாழ்த்துக்கள். நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் குரூப் 1. நன்றி. வணக்கம். இது கோவின் ப்ளூ டெரோ. குரூப் 2ஐ தேர்ந்தெடுத்தவர்கள் எதிர்பாராத ஒரு வருகை உங்களுக்காக வர இருக்கிறது. என்ன வர இருக்கிறது? என்ன ஆசீர்வாதங்கள் என்ன காத்துக்கிட்டு இருக்கு? நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஒரு வருகை எனக்கு வரப்போகுது. குறிப்பிட்டவர்கள் இந்த குரூப் 2ஐ தேர்ந்தெடுத்தவங்க உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், எனக்கு தெரியும் இது எனக்கு கிடைக்க போகுதுன்னு அப்படிங்கிறது. அந்த மாதிரியும் ஒரு செய்தியை இங்கே கொடுத்துருக்குறாங்க. பார்க்கலாம். குரூப் 2ஐ தேர்ந்தெடுத்தவர்கள் எதிர்பாராத ஒரு வருகை என்ன அந்த வருகையில் இருக்கிறது? அந்த வருகை உங்களுக்காக என்ன சொல்ல இருக்கிறாங்க? எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமாக அந்த வருகை உங்களுக்கு கொடுக்க இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். குரூப் 1ஐ தேர்ந்தெடுத்தவர்கள் எதிர்பாராத ஒரு வருகை அவங்களே கொடுத்துருக்குறாங்க. 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்திருக்கு. அடேங்கப்பா, என்ன சொல்கிறது பார்க்கலாம். இன்னும் ஒரு செய்தி நம்ம எடுக்க இருக்கிறோம், பார்க்கலாம். முதல் செய்தியும் உங்களுக்கு 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்திருக்கிறாங்க. இரண்டாவது என்னது குரூப் 2 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ் அண்ட் 10 ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, 10 அப்படின்னாலே அது ஒரு ஏஞ்சல் நம்பர் இல்லையா, தேவதை நம்பர். 10னா நான் நிறைவு, சந்தோஷம், அப்பாடா எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. குறிப்பிட்டவர்கள் உங்களுக்கு இந்த லாட்ரி எடுக்கக்கூடிய பழக்கங்கள் இருந்ததுன்னா போய் முயற்சி செய்யுங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு சின்னதாக ஏதோ ஒரு பரிசு காத்துக்கிட்டு இருக்கு போல இருக்குது. ஸோ அதுதான் எதிர்பாராத ஒரு வருகை. ஒரு லாட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு ஏதோ ஒரு நல்ல லாபம் உங்களுக்கு ஒன்று காத்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லை, இது வந்து குறிப்பிட்டவர்களுக்கு ஏதோ சம்பள உயர்வு, நல்ல லாபம் பார்த்துருக்கேன், எனக்கு வந்து ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கு, எனக்கு ஒரு பரிசு கிடைச்சிருக்கு. இதனாலேயே வந்து குடும்பம் ஒற்றுமை, குடும்பம் சந்தோஷம், குடும்பம் எல்லாம் ஒற்றுமை ஆகிறது. அது மட்டும் இல்லை, ரெண்டுமே வீடு தான். 10 அப்படின்னு சொல்லும்போது வீடை குறிக்குது. அப்போ வீடு அப்படின்னு சொல்லும் பொழுது குறிப்பிட்டவர்கள் வீடு மாறுறது, வீடு இடமாற்றம், அல்லது வீட்டை விட்டு வெளியூருக்கு போகிறது. அதே மாதிரி வீட்டில் என்ன குறை இருக்குது அதெல்லாம் பூர்த்தி பண்ணி வைக்கிறது. வீட்டில் இருக்கிறவங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கெல்லாம் புதுசாக அவங்க என்ன கேட்குறாங்களோ வாங்கி அவர்களை திருப்திப்படுத்துறது, சந்தோஷப்படுத்துறது. இதனால உங்களுக்கும் திருப்தி, சந்தோஷம். இது வரைக்கும் குடும்பத்துக்குள்ளே ஏதாவது பிரச்சனைகள், தடைகள், நாங்கள் சரியாக பேச மாட்டேங்கிறோம், ஒருத்தருக்கு வந்து மூஞ்சி காட்டிக்கிறோம், ஐயோ போ நிச்சி போ அப்படிலாம் வந்து இந்த மாதிரி வாக்குவாதங்களில் ஏதாவது இருந்தீங்க அப்படின்னா இப்பொழுது அது ஒன்று கூடுவீர்கள், ஒற்றுமை நிகழும் அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லை, அது எப்படி நிகழும் அப்படின்னா கப்ஸை வைத்து பார்க்கும் பொழுது மனமிட்டு பேசுறது. உங்களுக்குள்ள என்ன உணர்வு இருக்கு, ஏன் இப்படி பண்ணன, ஏன் நீ இந்த மாதிரி பேசிட்டியே, அப்போ நீ வந்து மன்னிப்பு கேட்க மாட்டியா, சரி நான் மன்னிப்பு இந்த மாதிரி மனம் விட்டு பேசி அனைவரும் ஒன்று கூடி வாழ்வது சந்தோஷம் அப்படிங்கிறது தான், நல்லிணக்கம் அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்காங்க. 10 அப்படின்னு சொல்லும் பொழுதும் தொழில், உத்தியோகம்,
இது கண்டிப்பாக ஒரு வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு இருக்கு. குறிப்பிட்டவர்கள் தொழிலையோ உத்தியோகத்தில் இருக்கீங்களா, உங்களுக்கு புது ப்ராஜெக்ட்ஸ் ஒன்று கிடைக்க இருக்கலாம். அதோட தொழில் செய்கிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் உங்கள் தொழிலை மேம்படுவதற்கு ஏதாவது முயற்சிப்பீங்க. அது கண்டிப்பாக தெய்வீக காலத்தை கொடுக்க இருக்கிறது குரூப் 2க்கு. கடைசியாக உங்களுக்கு ஒரு எதிர்பாராத வருகை குரூப் 2க்கு. கடைசியாக இவர்கள் உங்களுக்கு என்ன செய்தி சொல்ல இருக்கிறாங்க பார்க்கலாம். குரூப் 2 உங்களுக்கு 5 ஆஃப் பென்டிகல்ஸ். அதே தான், இது வரைக்கும் சேமித்த பணம் எல்லாம் எனக்கு தோத்து போயிட்டேன். சேமித்த பணம் எதுவும் என் கையில் இல்லை. நான் கொஞ்சம் ஒரு மாதிரி சிரமத்தில் தான் இருக்கேன். அது மட்டும் இல்லை, ஒரு இடத்துல கடன் கேட்டேன், கடனும் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. எனக்கு என்கிட்ட வாங்கிட்டு போன பணமும் இப்பொழுது நான் போய் கேட்டாலும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நாளைக்குன்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட நான் ஒரு என்ன சொல்கிறதுன்னு தெரியலங்க. பணம் பற்றாக்குறை தான். பட் உங்களுக்கு முதல் செய்தியை 10 ஆஃப் பென்டிகல்ஸ்னு சொல்லும் பொழுது இந்த பற்றாக்குறை நிறைவாக அமைய போகிறது. குடும்பத்தில் என்ன சஞ்சலங்களோ சங்கடங்களோ இருந்தாலும் இது நல்லிணக்கத்தையும் ஒற்றுமையையும் உங்களுக்கு கொடுக்க இருக்கு. இருந்தாலும் ஒரு எச்சரிக்கை தான். 5 ஆஃப் பென்டிகல்ஸ், ஏதாவது லாபங்களோ முன்னேற்றங்களோ உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு வரீங்கன்னா யார்கிட்டையும் பகிர்ந்துக்க வேண்டாம். யார்கிட்டையும் போய் அவசரப்பட்டு நான் தரேன், நான் செய்கிறேன், நான் பண்ணுறேன், சைன் பண்ணுறேன், இதெல்லாம் போய் முன்னுக்கு நின்றுட்டு எல்லாத்தையும் பண்ணாதீங்க. தயவு செய்து உங்களுக்கு வேண்டியதை எடுத்து வச்சுக்கோங்க. கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களால் என்ன முடியுதோ அதை கொடுத்து அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. இருந்தாலும் பணத்திலோ அல்லது சொத்து சைன் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். குரூப் 2. கடைசியாக ஆரக்கிள் செய்திகள் மூலமாக உங்களுக்கு எதிர்பாராத ஒரு வருகை. இந்த எதிர்பாராத வருகையில் ஆரக்கிள் செய்திகள் உங்களுக்கு என்ன செய்தி சொல்ல இருக்கிறாங்க, உங்களுக்கு என்ன வர இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். குரூப் 2ஐ சேர்ந்து மூட்ஸ். அதே தான், அந்த மூட்ஸ்ன்னு சொல்லும் பொழுது 5 ஆஃப் பென்டிகல்ஸும் அதே தான். என்னத்தை எது வருது போகுது, எனக்கு அப்பப்போ உடல் நலம் சரியில்லாமல் இருக்குது. நான் ஒரு நேரம் சிரித்து பேசினாலும் ஒரு நேரம் எனக்கு எதுவுமே நிரந்தரம் இல்லையே. உணர்ச்சிகள் முதல் கொண்டு நிரந்தரம் கிடையாது. ஒரு நேரம் நம்ம சிரித்தாலும் ஒரு நேரம் நம்ம அமைதியாக ஏறுறோம். ஒரு நேரம் நம்ம அமைதியாக இருந்தாலும் ஒரு நேரம் நம்ம வளன்னு பேச ஆரம்பிச்சிடுறோம். அது ஒன்று. அதே சமயத்தில் மூட்ஸும் 5 ஆஃப் பென்டிகல்ஸும் எதிர்பார்க்கும்போது உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துவது மிகவும் அவசியம். கொஞ்சம் உடற்பயிற்சி செய்யுங்க, கொஞ்சம் நடக்க போங்க, கொஞ்சம் ஓட போங்க, கொஞ்சம் கை கால அசைக. அதே மாதிரி எல்லார்கிட்டையும் எல்லாத்தையும் பேசணும். எனக்கு இப்போ ரொம்ப கோபமாக இருக்கு, நான் கத்தணும்னு நினைக்கிறேன், அதெல்லாம் இல்லை. கொஞ்சம் அமைதியாக நீங்கள் உட்காந்தாலே போதும். அது உங்களுக்கு ரொம்ப நிம்மதியையும் சாந்தத்தையும் கொடுக்குது. குரூப் 2. சரி, எதிர்பாராத ஒரு வருகை. அதே சமயத்தில் அதுதாங்க நான் மறுபடியும் சொல்கிறேன். மூட்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது எதிர்பாராத அந்த வருகையில் ஆரோக்கியத்தில் தயவு செய்து கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள். குரூப் 2. அதே மாதிரி இந்த ஆரக்கிள் மூலியமாக எதிர்பாராத அந்த வருகையில் குரூப் 2க்கு என்ன வர இருக்கிறது, என்ன ஆசீர்வாதங்கள், என்ன செய்திகள் இவர்களுக்கு சொல்ல இருக்கிறாங்க குரூப் 2 அப்படிங்கிறத பார்க்கலாம். 13 வந்திருக்கு, கிளைம் யுவர் இண்டிபெண்டன்ஸ். அதே தான், இது வரைக்கும் உதவி கேட்ட இடத்துல உதவி கிடைக்கல அப்படிங்கும் பொழுது உங்களுடைய சுய முயற்சிகள் மூலமாக, நான் சொன்னேன் இல்லையா, 10 அப்படின்னா உத்தியோகத்திலையோ தொழிலையோ ஒரு மேம்பாடு இருக்குது, ஒரு முன்னேற்றம் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்களே சுயமாக இது வரைக்கும் உழைச்சது இப்பொழுது நீங்கள் அதை கிளைம் பண்ண போகிறீங்க. இது என்னுடையது, இது எனக்கானது, இதெல்லாம் நான் எடுத்துக்க போகிறேன். நான் எடுத்துக்கிட்டு எனக்கான என்ன திருப்தி, எனக்கான என்ன வேணும், என் குடும்பத்துக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நான் திருப்திப்படுத்த போகிறேன் அப்படிங்கிறது தான் இந்த செய்தி சொல்லப்படுகிறது. குரூப் 2 வாழ்த்துக்கள். நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.